வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பாலித ரங்கி பண்டாரவின் கருத்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் விசனம். அரசியலை ஒதுக்கிவிட்டு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிப்பது அனைவரது பொறுப்பு என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தல். லோக்சபா தேர்தலில் வெற்றி இலங்கை தொடர்பாக நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலத்தின் திருத்தங்கள் அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் தோல்வியடைந்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தினை உறுதிப்படுத்தியுள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 12ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு பாதீட்டு திட்டத்தின் ஊடாக அரச பணியாளர்களின் சம்பள பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க இதன் போது குறிப்பிட்டார். எனினும் அதிபர் ஆசிரியர்களுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இன்றைய சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்டதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். மத்திய தலைவர்கள் ஓடுவதற்கு சப்பாத்து தேடிக் கொண்டிருந்த வேளையில் நான் செருப்பு காலோடு சென்று ஆட்சியினை பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டியவின் ருவன்வெல்ல இல்லத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த போது ஜனாதிபதி இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, அரசியலுக்காக அன்றி திறன் மற்றும் நம்பிக்கை அடிப்படையில் செயற்பட்டதாலேயே நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடிந்தது. அரசியலை ஒதுக்கிவிட்டு நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்திற்கு ஆதரவளிப்பது அனைவரது பொறுப்பாகும் என்பதையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியோடு நாட்டின் அரசியலும் வீழ்ச்சியடைந்துள்ளதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, முதன்முறையாக அரசியல் இல்லாத அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. தற்போது மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தாலும் நாடு இன்னமும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுபடவில்லை என்று தெரிவித்த ஜனாதிபதி, எனவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உண்மையான ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக போலியான வாக்கெடுப்பு நடத்துவது போன்ற அறிக்கைகளை வெளியிடுவது மக்களின் கவனத்தை தேவையற்ற விடயங்களுக்கு திசை திருப்புவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். பொது வாக்கெடுப்பு நடத்தி பொது தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாலித ரங்கி பண்டார தெரிவித்திருந்த கருத்துக்களுக்கு பதிலளித்த போது மஹிந்த தேசப்பிரிய இவ்வாறு தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பாக தொடர்ந்தும் கருத்துரைத்த மஹிந்த தேசப்பிரிய, ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடிக்க வேண்டுமானால் அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும். இந்த நோக்கத்திற்காக சட்டமூலம் ஒன்றை வரைந்து உயர் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று அது அரசியலமைப்போடு ஒத்துப்போகிறதா என்பதை ஆராய்ந்து 3/2 பெரும்பான்மையோடு பொது வாக்கெடுப்பு நடத்தலாம். அத்துடன் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குமாயின் ஜனாதிபதி தேர்தலை நேரடியாக நடத்தி வெற்றி பெற முடியுமாயின் ஏன் பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும்? மறுபுறத்தில் வாக்கெடுப்பு தோல்வியடைந்தால் மீண்டும் ஒரு ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டியிருக்கும். அது 2 செலவுகள். மேலும் பொது வாக்கெடுப்பு என்பது பதவி காலத்தை நீடிப்பதற்கு எந்த வகையிலும் மாற்றீடாக இருக்காது. எனவே உண்மையான ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக போலியான வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டால் சில சமயங்களில் 4 தேர்தல்களை நடத்த வேண்டியிருக்கும். இது நடக்காத ஒன்றை பேசுவது போல் உள்ளது. இந்த சர்வஜன வாக்கெடுப்பு கருத்து வெளிப்பாடானது மக்களின் கவனத்தை தேவையற்ற விடயங்களுக்கு திசை திருப்புவதாக நான் கருதுகின்றேன் என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பொருளாதார மாற்று சட்டமூலம் மற்றும் பொதுநிதி முகாமைத்துவ சட்டமூலம் என்பவற்றின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சர்வ மக்கள் சக்தி என்ற அமைப்பினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் பிரதிவாதியாக சட்டமா அதிபர் பெயரிடப்பட்டுள்ளார். குறித்த உத்தேச சட்டமூலங்களின் ஊடாக நாடாளுமன்றத்தின் நிதி அதிகாரம் ஜனாதிபதியின் கீழ் கொண்டுவரப்படும் என்றும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்திய பொதுத் தேர்தலில் தமது கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனது வெற்றியினை தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஆகியோருக்கு நன்றிகளையும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து எக்ஸ் தளமூடாக அனுப்பிய செய்திக்கு பதிலளித்த மோடி, இந்தியா இலங்கை பொருளாதார கூட்டுறவில் எங்களது தொடர்ச்சியான ஒத்துழைப்பை நான் எதிர்பார்க்கிறேன் என்றார். பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியின் வெற்றிக்கு ஜனாதிபதி ரணில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது மோடியின் தலைமையின் கீழ் முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் இந்திய மக்களது நம்பிக்கையினை வெளிப்படுத்துகிறது என்றும் கூறினார். அத்துடன் நெருங்கிய அண்டை நாடான இலங்கை இந்தியாவுடனான கூட்டுறவை மேலும் பலப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருந்தார்.
மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வாழ்த்துக்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ள மோடி இலங்கையுடனான இந்த உறவுகள் சிறப்பானது மற்றும் தனித்துவமான சகோதரத்துவமானது என்றார். எங்கள் அண்டை நாடு முதல் கொள்கைக்கு இணங்க எங்கள் பிரிக்க முடியாத பிணைப்புகளை மேலும் பலப்படுத்த நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என்று சஜித் பிரேமதாச வெளியிட்ட செய்திக்கு மோடி பதிலளித்துள்ளார். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நண்பர் என்று வெளித்திருந்த மோடி இந்தியா இலங்கை கூட்டாண்மை என்று புதிய எல்லைகளை பட்டியலிடுகையில் உங்கள் ஆதரவை தொடர்ந்தும் எதிர்பார்க்கின்றோம் என்று மோடி பதிலளித்துள்ளார். அத்துடன் சரத் பொன்சேகாவின் வாழ்த்து பதிவிற்கு பதிலளித்துள்ள நரேந்திர மோடி இலங்கையுடனான எமது உறவுகள் விசேடமானவை, மேலும் அதை ஆழப்படுத்தவும் பலப்படுத்தவும் எங்கள் மக்களுடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலத்தில் மேலதிகமாக உள்ளடக்கப்பட வேண்டிய ஒரு சில திருத்தங்கள் அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட்டுள்ள அதே நேரம் சட்டமா அதிபரிடம் சட்ட ஆலோசனை கோரியுள்ளோம் என்றும் வெகு விரைவில் திருத்தப்பட்ட சட்டமூலம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்தார். பாராளுமன்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில் அரச நிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் தொடர்பில் அரசாங்க நிதி தொடர்பான குழு முன்வைத்துள்ள யோசனைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம். சட்டமூலத்தின் ஒரு சில பிரிவுகள் குறித்து அமைச்சரவை திருத்த யோசனைகளை முன்வைத்துள்ளது. சட்டம் அதிபரின் ஆலோசனைகளும் கோரப்பட்டுள்ளது. ஆகவே வெகு விரைவில் திருத்தப்பட்ட வகையில் சட்டமூலம் சமர்ப்பிக்கப்படும். அரச நிதி முகாமைத்துவம் நாட்டுக்கு மிகவும் முக்கியமானது. கடந்த கால தவறுகளை திருத்திக் கொண்டு நிதி ஒழுக்கத்தை சிறந்த முறையில் கடைபிடித்து இந்த சட்டமூலத்தின் பிரதான நோக்கமாகும். ஆகவே இந்த சட்டமூலத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுகிறது. அஸ்வசும நலன்புரி திட்டத்தில் ஒரு சில குறைபாடுகள் காணப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாம் கட்ட விண்ணப்பம் கோரல் இந்த மாதம் கூறப்படும். ஆகவே எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் தகவல் விண்ணப்பங்களின் உண்மை தன்மையினை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நலன்புரி கொடுப்பனவு வழங்கலில் கடந்த 30 ஆண்டு காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட தவறான வழிமுறைகள் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் ஊடாக திருத்தப்பட்டுள்ளது. நடைமுறையில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சனைகளை தீவிரப்படுத்தி நெருக்கடிகளை தீவிரப்படுத்த ஒரு தரப்பினர் முயற்சிக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். பொருளாதார பிரச்சனைகளை நிறைவு செய்து நாட்டை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே எனவும் மக்கள் ஆதரவோடு மீண்டும் ஜனாதிபதியாக அவர் தெரிவு செய்யப்பட்டு எதிர்காலத்தில் வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இதனை தெரிவித்ததோடு சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் சேதமடைந்த வீதிகளை உடனடியாக புனரமைப்பதற்கு சுமார் 3 பில்லியன் ரூபாவை ஒதுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அங்கு மேலும் தெரிவித்த அவர் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஒதுக்கிய நிதியிலிருந்து சுமார் 12 பில்லியன் ரூபாய் நிதியினை பயன்படுத்தி கிராமிய வீதிகளையும் பாலங்களையும் அமைக்கின்ற வேலை திட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். எமது அமைச்சர் ஊடாக சுமார் 65% பணிகளை ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் நாட்களில் இந்த பணிகளை முழுமையாக நிறைவு செய்து கிராமங்களுக்கு அவற்றின் பலனை கொண்டு சேர்ப்பதற்கு அவசியமான விடயங்களை அமுல்படுத்தி வருகிறோம். மேலும் தற்போது நாட்டின் அதிகளவான பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக கிராமிய வீதிகள் சேதமடைந்துள்ளது. எனவே வெள்ளத்தால் சேதமடைந்த வீதிகளை துரிதமாக புனரமைக்க ஜனாதிபதி சுமார் 3 பில்லியன் ரூபாய் நிதியினை ஒதுக்கீட்டு நடவடிக்கை எடுத்துள்ளார். அந்த வகையில் கிராமப்புற மக்களின் வாழ்க்கையினை மேம்படுத்துவதற்கான பணிகளை நாம் செவ்வனவே செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. எதிர்காலத்தில் மக்களின் நம்பிக்கையினை வென்று இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். மேலும் ஆசிய அபிவிருத்தி வங்கியோடு நிதி உதவியுடன் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு கடந்த கால பொருளாதார நெருக்கடியால் இடைநடுவே கைவிடப்பட்டிருந்த அபிவிருத்தி பணிகளை நிறைவு செய்து மக்கள் பாவனைக்கு கையளிப்பதற்கான செயற்பாடுகளும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று உலக வங்கியின் நிதியுதவியோடு முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன என்றார். இதேவேளை தற்போது நாட்டின் நல்ல நிலைமை குறித்து மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தாண்டி உறுதியாக எல்லோரையும் அரவணைத்து செயற்பட வேண்டும். அதேபோன்று இப்போது இருக்கின்ற உலகளாவிய பிரச்சனைகளோடு சரியான இடத்திற்கு நாட்டை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவராக நாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்க்கின்றோம். எனவே அவர் மக்கள் ஆதரவோடு மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் பலமான பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குவார் என்று நம்புகின்றேன் என்றும் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மேலும் தெரிவித்தார்.